அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட தாளமுக்க பகுதியானது இன்றும் அதே பிராந்தியத்தில் காணப்படுகின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலத்தில் சற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும், பொலன்னறுவை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும், சப்ரகமுவ மாகாணத்தின் சில பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தற்போது வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த தாளமுக்க நிலை காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தங்களது கடல் நடவடிக்கை தொடர்பாக இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் அறிக்கைகளை கவனமாக செவிமடுத்து அவதானமாக செயற்படும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். காலி முதல் மாத்தறை, அம்பாந்தோட்டை, பொத்துவில், மட்டக்களப்பு ஊடான திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் களுத்துறை முதல் கொழும்பு, புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். களுத்துறை முதல் கொழும்பு, புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்கள் சற்று மிதமான கொந்தளிப்பாக காணப்படும். கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் பலமான காற்றும் அக்கடல் பிராந்தியங்களில் வீசும். நன்றி.